மக்களுடைய அந்த துயர சம்பவத்தை தவிர, அதாவது அவங்க துயர சம்பவத்தில பங்கேத்துக்கிறோம் அப்படிங்கிறத விட, இங்கு நடப்பது பிண அரசியலா? அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அந்த கேள்வி எழுவதற்கான நியாயமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த கட்சிக்காரர்கள் அனைவரும் பேசக்கூடிய பேச்சுக்களும், அவர்களுடைய அறிக்கைகளும், அவர்களுடைய விவாதங்களும் அதைத்தான் முக்கியமா காட்டுது. நடந்த விஷயம் 41 பேர் இறந்து போனாங்க. அதில பெண்கள் இறந்து போனாங்க, குழந்தைகள் இறந்து போனாங்க. அந்த வலியோட துயரை துடைப்பதை விட்டுவிட்டு, இங்கு ஒவ்வொரு கட்சியும் அடுத்த கட்சியை குறை சொல்லுவதில் தான் இந்த சம்பவத்தில முக்கியமாக நிக்கிறாங்க. முக்கியமாக பார்க்க போனோம் அப்படின்னா, இந்த சம்பவத்தோட ஆரம்ப கட்டமாக எல்லாரும் இவங்க தாவேகா தரப்பிலயும், பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலயும், அதிமுக தரப்பிலயும் சொல்லக்கூடிய திமுக அரசாங்கம் செய்த பல்வேறு நடவடிக்கைகள், காவல்துறை சரியாக இல்லாதது போன்ற நடவடிக்கைகள். அப்படின்னு சொல்லும்போதே, அவங்க நாங்க இதற்கு முன்பாக இது செய்தோம். இது நாங்க செஞ்சுட்டோம். நாங்க சரியா தான் செய்தோம் அப்படின்னு தன்னுடைய விளக்கத்தை அவர்கள் அளிக்க வேண்டுமே தவிர, அதை தவிர ஏற்கனவே இப்படி நடந்துச்சுல்ல, அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இந்த இந்த கேள்விகள் தான். அவர்களுடைய திமுக காரங்களுடைய கேள்விகள் ஃபுல்லா விஜய் அவர்களை குறை சொல்வதாகவே இருக்கு. அப்போ திமுக இந்த விஷயத்த ஒரு அரசியலாக்க பார்க்கிறது அப்படின்னு எல்லோரும் சொல்வதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஏன் அப்படின்னா, திமுகவ அதாவது தமிழக அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் உடனடியாக எடுத்த நடவடிக்கைகளை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம பேச முடியாது. ஆனா உடனடியாக அந்த அங்க காவல்துறை அந்த இடத்துக்கு வந்தது, மற்றும் மருத்துவமனைக்கு கொண்டு போனது, அங்க முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி எம்எல்ஏ அவர்கள் வந்து சேர்ந்தது, அன்பில் மகேஷ் அவர்கள் அமைச்சர் வந்தது, அதற்கு பின்பாக முதல்வர் நடுராத்திரி முதல்வர் வந்தது, அப்புறம் துணை முதல்வர் வந்தது என்பது எல்லாமே ஒரு அரசாங்கத்தில அவர்கள் செயல்பட்ட விதம். அதை யாரும் நம்ம வந்து அதையும் தவறாக பேசக்கூடியவங்க இருக்காங்க. ஆனா, இதை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்ல. ஆனால், அதற்கு அப்புறம் தம் மேல பழி வருது என்ற ஒரு காரணத்திற்காக, இவர்கள் சொல்லக்கூடிய வாதங்கள் எல்லோருமே அந்த இடத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை இவர்கள் மிகைப்படுத்துகிறார்கள். இவங்களும் மிகைப்படுத்துறாங்க, அவங்களும் மிகைப்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான். என்ன அப்படின்னா, அந்த 41 பேர் இறந்து போய்ட்டாங்க. அதுதான் விஷயம். ஆனா, சமூக ஊடகங்கள்ல இரு பக்கமும் வரக்கூடிய கருத்துக்கள் எப்படின்னா, இவங்க அவங்கள குறை சொல்வதற்காக ஒரு ஒரு காணொளி. இவங்க அவங்கள மீண்டும் குறை சொல்வதற்காக ஒரு காணொளி. இது போன்ற காணொளிகள் இந்த 41 பேருடைய இறப்புக்கு 42 பேருடைய இறப்புக்கு நியாயம் சேர்க்காது.